அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இனிய நாளில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறது எதுக்காகனா, நம்ம ஆற்றல் கல்வி மையத்தின் சார்பாக இந்த 2024 வருஷம் நடந்த UGTRB பிடி அண்ட் பிஆர்டி டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸை ஹானர் பண்ணுறதுக்காகவும் அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் அப்புறம் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு எப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு மீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல வெற்றியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பித்தது 2017 கல்லூரியில் படித்த நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோம், அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். அதுக்காக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த இன்ஸ்டிடியூட் தான் ஆற்றல் கல்வி மையம். 2017 ஆரம்பித்தோம். PGTRB 2017 அப்போ நடந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்த PGTRB 2019க்கான எக்ஸாமுக்கான கிளாஸஸை தான் ஆரம்பித்தோம். வெரி ஹம்பிள் பிகினிங், ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. நாங்கள் வெரி பார்க்கும்போது நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம், டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டோம். அதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா, முதல் பேட்சை ஆரம்பித்தோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் வரும்போது ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய 100%-ஐ நாங்கள் கொடுத்தோம். கண்டினியூஸ் எஃபர்ட். அவங்களும் அவங்களுடைய 100%-ஐ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் கூட முன்னாடி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2019 எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டோட்டலாக ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் நாங்கள் பாட்டு போட்டுகிட்டே இருந்தோம். அவங்களும் நம்மளை முழுசாக நம்பி அவங்களுடைய 100%-ஐ கொடுத்தாங்க. அதில் ஸ்டேட் ரேங்க் 10க்குள்ளே 2 பேர், மொத்தமாக 5 பேர் ஜாபை செக்யூர் பண்ணாங்க. வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. எந்த விதமான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் தான் எங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும், அதை நாங்கள் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதை உள்வாங்கிக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் போகிறவங்க ஜஸ்ட் லைக் தான் போனோம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க, கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணவங்க பாஸ் பண்ணாங்க. 5 கேண்டிடேட்ஸ் PGTRBயில் உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, நல்லா பண்ணோம். 2021 அதுக்கு முன்னாடியே பாலிடெக்னிக் TRB ஒரு பேட்ச் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். பாலிடெக்னிக் TRB என்னாச்சுன்னா, அது வருமா வராதா, கேன்சலேஷன் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால அதையும் மீறி அதுலேயும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் லெக்சரராக நம்ம சென்டரில் படித்து பாஸ் ஆகி போனாங்க. அதுதான் எங்களுடைய செகண்டு சக்ஸஸ். தேர்டு 21 PGTRBக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 150 பேருக்கு மேலே படித்தாங்க. அதில் 30 பேர் அவங்களோட எஃபர்ட் போட்டாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் 21ல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினாங்க. அதுக்கடுத்தது அடுத்த TRBக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ UGTRB ரீசெண்ட்லி நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயும் யூஜின்னும் போது டெட் பாஸ் அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட்டும் இருந்தது. ஸோ எல்லா ஹடல்ஸையும் தாண்டி கண்டிப்பாக எக்ஸாம் வரும், அதுலேயும் படிக்கணுன்ற பேரில் டிசிஷனோடு இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய டெட் பாஸ் பண்ணியிருந்தாலும், நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற முடிவோடு இருந்தவங்க ரொம்ப மினிமம். ஸோ ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு இருந்தாங்க. அதில் 25 இப்போ ப்ரொவிஷனலி செலக்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. 30 CVக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 0.5 மார்க்ஸில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எனிவே எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும். அவங்களும் அடுத்த அட்டம்ப்டில் வந்துடுவாங்க. இது எங்களுடைய ஸ்மால் ஜேர்னி. ஒரு 7-8 வருஷமாக நம்ம முயற்சி பண்ணி இத்தனை எக்ஸாமில் நம்ம பேக்வேர்டு அப்படின்ற ஏரியாவில் இருந்தாலுமே எஜுகேஷன் தான் எல்லாரையும் மாற்றும். அதை ஒரு குறிக்கோளோடு கொண்டு போய் தான் என்ன பண்ணோம், நாங்கள் எஃபர்ட் போட்டோம். நம்ம கற்றுக்கிட்ட பாடம், கற்றுக் கொடுக்குற பாடம், அதை கற்றுக்கிட்டவங்க 3 எஃபர்ட்டும் ஒன்றா சேரும்போது ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கிடச்சது. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்கோம். மறுபடியும் அதுக்காக உங்கள் எல்லாரையும் வருகென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ பாஸ் பண்ணவங்களுக்கு இனி நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ ஹவ் டு மோட்டிவேட். உங்களுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸை உங்களை விட சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸாக நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மதிக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும், அல்லது மெமரியாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவற விட்டவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள
ஹை எண்டுக்கு போகிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இங்கேயும். பட் நீங்கள் போக போக உங்கள் கிளாஸஸில் வர்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டே இருப்பாங்க. அதோட இனி வரவங்க நம்ம சார்ஸ்லாம் ஒரு 2 வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கோங்க. சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் கீப் லேர்னிங். நம்ம செட்டில் ஆகிட்டோமேன்றதுனால ஜாப் கிடச்சிருச்சு அதோட யாரும் தயவு செஞ்சு படிக்கிறத நிறுத்தாதீங்க. உங்களை தினமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களை சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் உங்களால் பெஸ்ட்டு பொசிஷன் போனாலும் அவன் உங்கள் லைஃப்லேயே மறக்க மாட்டான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் முடிவு பண்ணி பாஸ் பண்ண எல்லோரும் அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்க அவங்கள மாதிரி ஆகணும், அடுத்த எக்ஸாமில் நான் கண்டிப்பாக போகணுன்ற முடிவோடு கண்டினியூஸாக படிங்க. இதோட என்னோடய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச்சை நிறுத்திக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் சாரு, அப்புறம் பிஜி அசிஸ்டன்ட் சம்பத் வந்திருக்காரு, அப்புறம் நாதன் முனுசாமி எல்லாரும் பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தையெல்லாம் பேசிட்டு மறுபடியும் நம்ம பேசுவோம். நன்றி. நம்முடைய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஸ்டோரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி நடந்திருக்கும். அந்த ஸ்டோரியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க, வேணால் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும்போதும் நிறைய ஸ்டோரியெலாம் நடந்திருக்கும். அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டோரியுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்தோடி சார் ஷார்ட்டாக முடிச்சிடாதீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் என்னுடைய பேர் அந்தோணி ஜோதி நம்பி. நான் ஒரு எம்எஸ்சி முடித்த உடனே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அப்போ உள்ள எங்களுடைய குடும்ப சூழ்நிலை உடனடியாக வேலைக்கு போகணும். இந்த மாதிரி பிஎட் பண்ணணுன்னா அதுக்கு 2 வருஷம் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். குடும்பத்தில் 5 பேர் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ உடனே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால் 2-3 கம்பெனி மாதிரி ஓரளவு ஒரு பெரிய கம்பெனிக்கு கெம்ப்ளாஸ் அண்ட் மார் லிமிடெட்னு ஓரளவு நல்ல சேலரி, ஓரளவு பெனிஃபிட்ஸும் கிடச்சிது. ஸோ அங்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகி எங்கேயே தங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22ல் எம்எஸ்சி முடிச்சோன்னே வேலைக்கு சேர்ந்தேன். 42ல் அதை விட்டு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, அந்த ஸ்கூலில் விஆர்எஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு காமன் விஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம், சும்மா இருக்க முடியாது. அட் ஏஜ் ஆஃப் 42 நம்ம சும்மா இருக்க முடியாது. ஒரு ஸ்கூலுக்கு போகலான்னு பக்கத்தில் நாலந்தான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, நாலந்தா இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல்னு, சிபிஎஸ்சி ஸ்கூல். அது 8th வரைக்கும் உள்ள மிடில் ஸ்கூல். ஸோ அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்போதே பிஎட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே பிஎட் பண்ணலாம் நீங்கள், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நான் பிஎட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பிஎட் ஒரு 2 இயர்ஸ் 2020ல் முடித்தேன். இந்த இடையிலே ஏதாவது நம்ம காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம கொரோனா டயத்தில் நம்ம கொஞ்சம் டைம் நிறையா கிடச்சிது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். நார்த் இண்டியன்ஸ் நடத்துகிற அன் அகாடமி, இல்லைனா பிரியங்கா ஜெயின், அந்த மாதிரி நிறைய பேர் யூஜிசி நெட்டு, நமக்கு சிஎஸ்ஆர் நடத்துகிறவங்களாம் பார்ப்பேன். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தருமபுரியிலேருந்து கோக்னிட்டிவ் வீடியோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிது. பெரும்பாலும் நான் இங்கிலீஷ் தான் எனக்கு அவுட் பண்ணுவேன். எனக்கு நான் மீடியமில் இங்கிலீஷ் தான் படித்தேன். ஒர்க் பண்ண ஸ்கூலும் இங்கிலீஷ் தான் எனக்கு. பட் இவங்க நடத்துகிற அந்த ஸ்டைல் ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும். அவங்க ஆக்சுவலாக யூஜிசி நெட்டுக்கே நடத்தலாம், ஏன்னா அதை சூஸ் பண்ணலை. கீழேருந்து ஆரம்பித்து ஒரு 8th 10th உள்ள மேத்தமெட்டிக்ஸில் என்ன சொல்லித்தரணுமோ அதில் உள்ள லாக்ரதமிக்லாம் சொல்லி தந்துவோம். லாகு, எக்ஸ்பனண்ட்டு, 8th 10th அந்த மேத்ஸ்லாம் கலந்து அதுலேருந்து பிஜி வரைக்கும் உள்ள அது டாப்பில் தொடுவாங்க. நிறைய சப்ஜெக்ட் நான் தெரியாதெல்லாம் அதில் பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நம்ம இங்கே சேர்ந்தால் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வரணும். ஆன்லைனில் தான் ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். நேரடியாக வர முடியல என்னால், ஏன்னா ஃபேமிலி இருந்தது, பசங்களாம் கொஞ்சம் சின்ன பசங்க, அதனால் என்னால் அங்கே நேரடியாக வர முடியல. ஆன்லைனில் பண்ண பிஜி டிஆர்பி ஃபஸ்ட்டு. எனக்கு ஏஜ் கொஞ்சம் அதுக்குள்ளே தாண்டிடுச்சு. 42ல் வெளில வந்தேன். 45க்கு அப்புறம் ஏஜ் பாரியர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டயத்தில் 45 தாண்டிட்டேன். அந்த டயத்தில் சரி ஓகே நமக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், வேறு சாய்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க ஒரு 5 இயர்ஸ். கரெக்டாக அந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு 1 மந்த் கழித்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. சரி மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆன்லைனில் கேட்டு சார் கேட்டால் இந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அப்பப்போ டவுட்ஸ் கேட்பேன். சண்முகம் சார் தான் ஃபோன் பண்ணுவேன், அவர் தான் கொஞ்சம் கிளியர் பண்ணுவார். ஓரளவு அந்த சிவி வரைக்கும் போக முடிஞ்சுது எனக்கு அந்த பிஜிடிஆர்பியில்.
அப்போவே எனக்கு ஒரு நம்ம நேராக போயிருந்தால் அதை நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. சுத்தமாக முடியாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா நான் முடித்து எம்எஸ்சி முடித்து 96 முடித்தேன் எம்எஸ்சி. 22 எழுதும்போது கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம இனிமேல் நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கும், எல்லாம் எவாபரேட்டிவ் போயிருக்கும், சுத்தமாக இருக்குது அதுன்னு நினச்சேன். சரி, அது அந்த கண்டினியூட்டி கிடச்சிது. மறுபடியும் சரி அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இனி வந்துட்டால் நம்ம ரெகுலராக எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கிளாஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மே மந்த்லேருந்து கொஞ்சம் ரெகுலராக பிஜிடிஆர்பி கிளாஸ் தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இடையில டெட்டு வந்தது, அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சேன். அதுக்காக நான் படிக்கலாம் இல்லை, அது கொஞ்சம் அதில் பாஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சார் கிளாஸுக்கு பிஜிடிஆர்பி வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அக்டோபரில் வந்துச்சு அந்த இது. சரி சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் என்ன யூஜிடிஆர்பி நடத்துகிறீங்களா அப்படின்னு. வரலாமா சார்ண்ணா? தாராளமாக வாங்க நீங்கள் கிளாஸுக்குன்னு. சரி, அது ஒரு 30 நாள் என்னால் முடிஞ்ச அளவு சின்சியராக வந்தேன். டெஸ்ட் பேட்சுக்கு வந்துருங்கன்னு சொன்னார் சார். நீங்கள் கிளாஸுக்கு வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, டெஸ்ட் பேட்சுக்கு ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள் சொல்லுவேன். எனக்கு பர்டிகுலராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணேன். இதுதான் அந்த நவம்பரில் கிளாஸுக்கு ஆரம்பித்தேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மந்த் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுன்னு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை பாஸ் பண்ணிட்டோம். இந்த கிளாஸில் இவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த சக்ஸஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஜிடிஆர்பிலாம் நம்ம கிளாஸில் நான் அப்படி தான் பண்ணேன். யூஜிடிஆர்பி வந்தாலே போதும், அதனால் நம்ம நிறைய இன்னும் சாதிக்க முடியும். சார்னு நெட்டு, சிஎஸ்ஏஆர் அந்த மாதிரிலாம் நான் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். நானுமே பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் இங்கே என் கூட படித்தவங்கள்ட்டெல்லாம் சொன்னேன், நம்ம இதோடலாம் நிறுத்தக்கூடாது. வி ஹவ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி அண்ட் பிஎட். நம்ம எலிஜிபிள் எதுக்கு, எம்எஸ்சி எதுக்கோ அதை தான் நம்ம ரீச் பண்ணணும். நெட்டு ரீச் பண்ணலாம், இல்லைனா சிஎஸ்ஏஆர் பாஸ் பண்ண முடியாது, யங்ஸ்டர் பண்ணலாம். குறைந்தபட்சம் நம்ம பிஜிடிஆர்பியாவது பாஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டேன். அவங்களும் நம்ம மேலே ஜாயின் பண்ணலாம் சார், பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சார்ட்டையும் கேட்டிருக்கேன், இதோட நிறுத்த மாட்டேன் சார், நான் வருவேன் கூட அப்படின்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாராலையும் முடியும். படிக்கிறதுங்கிறது அதில் ஒரு ஆர்வம் வந்துட்டுனா போதும், அந்த சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதுக்கான அந்த ஈர்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணலாம். அறிவுரையெல்லாம் யாருக்கும் சொல்கிற அளவு இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், நிறைய சொல்லிட்டாங்க. எல்லோரும் எப்படி நடத்தணும், என்ன பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும். அதை ஈஸியாக காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கலாம் கூட நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கும். அதனால் அவ்வளோதான். எனக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு நீங்கள் இதுலேருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அந்தோணி சாருக்கு மிக்க நன்றி. அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த வயசில் நம்ம படிக்க மாட்டோங்க, கரெக்டுங்களா? அவராவது அந்த வயசில் படித்து இன்றைக்கி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக இருக்கார். பட் அவர் ஏஜில் நம்மளால் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏஜ் இருக்கும்போதே நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகிறது பெட்டர், சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்னோடய நேம் ஹரிகிருஷ்ணன். நான் இங்கே தான் 10 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்கேன். இந்த சென்டர் 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தாலும் எனக்கு இந்த சென்டர் இருக்குன்றது தெரியாது. நான் இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோஸை பார்த்து தான் இந்த சென்டரை சரி ஓகே, எனக்கு இந்த சென்டர் எப்படி நடத்துவாங்க, யார் எடுக்கிறாங்க என்னமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னென்னா, கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் தெரிஞ்சது எனக்கு. நான் மற்றது எதுவுமே ரெஃபர் பண்ணல, வேறு யாரையும் தேடலை, யாரையும் கேட்கல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளாரே நாங்கள் வந்துட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி, அங்கே 2 பேர் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. வெளியில் எங்கே போனாலும் சரி இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும்போது என்னால் தேட முடியல, சர்ச் பண்ண முடியல. அப்போ எனக்கு கிடைச்சது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்டருக்கு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய சென்டர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இங்கே 4 ரோட்ஸ் பக்கத்தில் இருந்தது. அந்த சென்டரில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் வீக் ஜாயின் பண்ண, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண. 2வது கிளாஸ் அட்டன் பண்ண வரும்போது கிளாஸ் இல்லை, இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாங்க. அன்னைக்கு கூட ருமானியன் ரொட்டி போட்டாங்க. இன்றைக்கி எதிர்பார்த்தேன், வரல அது. ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னா, அந்த சக்ஸஸ் மீட்டில் அங்கே நின்று பேசும்போது அவங்க பேசுனது எதுவுமே என் மைண்டில் இல்லை. ஆனால் அங்கே நின்னது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அடுத்த டைம் இந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது என்ன அப்படின்னா, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கும்போது ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்து வரணும். அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா, நான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்னா எங்கள் மாமியாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டாங்க. கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் சைடில் இருந்தே, எங்கள் பக்கத்தில் இருக்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களே ஃபோன் பண்ணி, அவங்க ரொம்ப ரிச் எல்லாம் இல்லை,
அவங்க வந்துட்டு வேலைக்கு போனால் தான் அவங்களால உங்களுக்கு இதே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பொண்ணு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ் இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது எங்கள் மாமியார் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க படிச்சிருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க எங்கே போனாலையும் பொழைச்சிக்கும். அப்போ பொழைச்சிக்கும் அப்படின்னும்போது அந்த நம்பிக்கையில் நான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு என்னை நம்பி கொடுத்தாங்க. அப்படி நம்பி தரும்போது கண்டிப்பாக அதை நம்ம காப்பாற்றணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஃபேமிலிஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோப் வச்சுருப்பாங்க. இந்த பையன் இப்போ நம்ம முன்னாடி போகும்போது பின்னாடி விட்டுட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இது பாரு ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் சொல்லலாம். ஆனால் ஒரு வார்த்தை உள்ளே நினச்சிருப்பாங்க, எங்கேயாவது போய் அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார இருக்கும் அந்த நம்பிக்கை. நம்ம சின்னதாக நமக்குள்ளார ஒரு எண்ணம் வேணும். என்ன வேணும் அப்படின்னா, நாமளும் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும். எப்போவுமே நான் வந்துட்டு எப்படி நிற்பேன் அப்படின்னா, அந்த கிளாஸஸ்க்கு வந்தாலும் சரி, வேறு எங்கே வந்தாலும் சரி, எங்கே கார்னர் பெஞ்ச் இருக்குது, எங்கே கார்னர் சீட் இருக்குது, எனக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்களான்னு பார்ப்பேன், பின்னாடி போய் தான் ஒளிஞ்சிட்டு உட்காருவேன். ஏன்னா என்னை யாரும் கொஸ்டின் கேட்டுறக்கூடாது, என்னை யாரும் நான் இருக்குன்றதையும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒளிஞ்சு தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு தயக்கம், பயம். அது டீச்சர்ஸ்க்கே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டீச்சர்ஸ்க்கு முன்னாடி இருக்கலாம். என்னோட டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க தான். இப்போ சார் எங்கே என்ன ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரோன்னு பயத்திலே பின்னாடி போயிட்டு அந்தோனி சாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இருக்கக்கூடாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்கும்போது எனக்கு அந்த பயம் தெரியல சார். நானும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கும்போது என்னமோ தெரியல, ஒரு பதட்டம் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னோட டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறதுனால இருக்கலாம். அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 2 வருஷம் 11th 12th ஹேண்டில் பண்ணேன். 11th 12th ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த சப்ஜெக்ட்டு இந்த யூனிட் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே, நமக்கு தெரியாதது இந்த இதில் எதுவுமே இல்லை, சிலபஸில் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண போகிறோம், கோச்சிங் சென்டரில் எதுக்கு போகிறோம் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தது. சரி போய் தான் பார்க்கலாம், அங்கே போயிட்டு என்ன தான் பண்ணுறாங்க கோச்சிங் சென்டரில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது 1% கூட இல்லை அப்படிங்கிறது. ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த லைன்ஸை எப்படி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணணும், அந்த கொஸ்டின்ஸில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸில் இருந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் 2 வருஷம் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னாலையும் புக்கில் இருக்கிறது எனக்கு கான்செப்ட் தெரியாது. நிறைய யூடியூப்ஸ் பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு பிரேக் இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கும் 10 இயர்ஸ் பிரேக்கு. படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். பிஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தா அவங்க இங்கிலீஷில் நடத்துனாங்க, நல்லா தான் நடத்துனாங்க. ஆனால் அவங்க என்ன நடத்துனாங்கன்றது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு 0வாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு போகும்போது 6th to 10th ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 8th வரைக்கும் தான் ஹேண்டில் பண்ணேன். அடுத்தது போகிற ஸ்கூலில் வந்துட்டு தருமபுரியில் விஸ்வபாரதி ஸ்கூலில் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்துட்டு எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. சார் 6th to 8th மட்டும் போதும் சார், அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு. அங்கே வர வேண்டிய ஸ்டாப் வரல அப்படிங்கிறதுனால 10th ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. சரி நான் ஹேண்டில் பண்ணேன். அதுக்காக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தேன். 10th ஹேண்டில் பண்ணுறதுக்கே 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தேன். ஆனால் ஒரு பேஜ் தான் படித்தேன். அதிகமாச்சும் முடியல என்னால். ஏன்னா அந்த ஒரு பேஜில் அவ்வளோ கண்டென்ட் இருந்தது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு புதுசாக இருந்தது. அதை கற்றுக்கிட்டேன். சரி ஓகே கற்றுக்கலாம், நமக்கு தெரியாதது பிரச்சனை கிடையாது, கற்றுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். நல்லபடியாக அது போச்சு. போனதோடனே கரெக்டாக 11th 12th ஹேண்டில் பண்ணக்கூடிய மிஸ் ஒருத்தங்க ஒரு சின்ன இஷ்யூவால் வெளியே போனாங்க. அந்த இடம் வேக்கண்ட் ஆச்சு. சார் எடுங்கன்னாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரியில் அப்போ 0. அப்போவும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு யூடியூப்பில் வீடியோஸ் தான் பார்ப்பேன். கிளாஸுக்கு போகும்போது யூடியூப்ஸ் பார்த்துட்டே போவேன். பார்த்துட்டு போயிட்டு அதில் இருக்கிறது தான் சொல்லுவேனே தவிர என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து கற்றுக்கும் போது தான் தெரிஞ்சது அதனுடைய நுணுக்கம் என்ன அப்படிங்கிறது. அப்போது கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறதாகட்டும் வெளியிலேருந்து படிக்கிறதாகட்டும் ஒருத்தங்க சொல்லித்தரும்போது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி இது கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கான ரீசனாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்தது என்ன அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்தது தேங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 பேருக்கு தேங்க் பண்ணணும். ஒன்று என்னோடய ஃபேமிலிஸ், அவங்களுக்கு நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். 2வது யார் அப்படின்னு சொன்னால் என்ன மேனேஜ்மெண்ட், அதாவது என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இது மாதிரி ஒரு 3 மாதம் லீவ் வேணும், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனே அவங்க ஃபஸ்ட்டு ஆப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்களோட இது இருந்தது, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி எனக்கு +1 +2 பற்றி எதுவுமே தெரியாத போதும் நீங்கள் எடுங்க உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்து என்னை உள்ளே தள்ளி விட்டாங்க. அதுக்காகவே படித்தேன், கற்றுக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். மெயினாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா முனுசாமி சாருக்கும் சண்முகநாதன் சார் அண்ட் சண்முகம் சுந்தரம் சார். சண்முகம் சுந்தரம் சார் வந்து எங்கள் கூட ஒரு கொஞ்சம் தான் ட்ராவல் பண்ணார். வந்து கிளாஸஸ் அப்போ பேசிவிட்டு நிறைய இது பண்ணிட்டு போவார். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்தது சண்முகநாதன் சார், ஃபஸ்ட்டு முனுசாமி சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. சண்முகம் நாதன் சார் வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல்
இங்கே எல்லாமே எது பேஸ்டு இருந்தது அப்படின்னா பேசிக்லேருந்து ஒவ்வொன்றும் சொன்னாங்க. நான் சொன்னல ஒரு லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 2வது மாதத்துலேயே சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு சக்ஸஸ் மீட்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். முனுசாமி சார் கிளாஸ் தான். அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. நானும் உட்காரேன். ஆனால் புரியுது மாதிரி தெரியுது. ஆனால் என்ன நடத்துகிறாருன்னு எனக்கு தெரியல. அடுத்தது கீழே வரும்போது தான் ஓகே நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் எனக்கு கெமிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது, எனக்கு நீங்கள் தான் சொல்லித்தரணும், நான் பாஸ் பண்ணிட்டோன்னா என்கிட்ட மெட்டீரியலோ புக்ஸோ எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா எங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறத படிங்க, நாங்கள் சொல்கிறத படிங்க, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவ் பண்ணாங்க. அது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த எக்ஸாம் ஸ்டார்டிங் டைமில் என்னாச்சு அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் ஸ்டே பண்ணணும், அதே மாதிரி இது பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ எங்களை கேட்டோம் சார்கிட்ட, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நான்லாம் கேட்கவே இல்லை. அவங்களே சொன்னாங்க, யாருக்கு வில்லிங் இருக்கோ வந்து இங்கே தங்கிக்கோங்க, மேலே ரூம் இருக்குது, இங்கேயும் இடம் இருக்குது, எங்கே வேணாலும் தங்கிக்கோங்க, படிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நல்லா படித்து. ஆனால் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. கரெக்ட் தானே சார்? எதுக்காக, என்ன துரோகம் அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவன் பாஸ் பண்ணிவிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன் இந்த சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு போகணும். அதுதான் அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றணும். அதை காப்பாற்றாமல் துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். கண்டிப்பாக நான் காப்பாற்றிட்டேன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆனால் இன்னும் நாங்கள் எஃபோர்ட் போட்டோம். ஆனால் ஒரு சில அந்த ஸ்டார் கொஸ்டின்ஸில் எல்லாமே மார்க் குறைஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 மார்க் சேர்ந்து வர வேண்டியது போயிடுச்சு. பரவாயில்ல, அதுலேயும் ஒரு பெஸ்ட்டு தான் நடந்திருக்கு. அதனால் வருத்தம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணலைன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். இல்லை, அது வந்துட்டு துரோகம் அப்படிங்கிறது வேறு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நாங்கள் கரெக்டாக காப்பாற்றிருக்கோம் சார். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க கொடுத்த ஃபேஸை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த தமிழில் சொல்லுவாங்க அச்சய பாத்திரம்னு ஒன்று, எப்போவுமே அல்ல சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 24/7 ஓப்பனில் தான் இருக்கும் அந்த டோர் அப்படிங்கிறது. எப்போவுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா சட்டர் மட்டும்தான் கீழே இறங்கி இருக்கும். எப்போ வேணாலும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். அதுக்காக வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். புக்ஸ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. நிறைய புக்ஸ் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை நாங்கள் ரெஃபர் பண்ணி கற்றுக்கலாம். அந்தளவுக்கு புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே சார் இருப்பார், சண்முகநாதன் சார் வந்துட்டு அவரும் 24/7 வந்துட்டு இருப்பார். ராத்திரி 12 மணி ஆனாலே அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார். நாம் திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அவர் சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்காரு, நாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளே வந்துடுவார். ஏன் அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி யோசிங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் ஒவ்வொரு லெசனை வந்துட்டு நம்ம கற்றுக்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும், நம்ம டீச்சர்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட இருந்த நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக்க முடியும், கெட்ட விஷயங்களையும் கற்றுக்க முடியும். இங்கே வந்து நான் எந்த கெட்ட விஷயத்தையும் கற்றுக்கல, நிறைய நல்ல விஷயங்களை தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லியும் கொடுத்தாங்க. இப்போ சண்முகநாதன் சார் இருக்கார் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை எப்படி கொஸ்டினாக மாற்றலாம், இந்த கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்கிறது நாங்கள் யோசிக்கிற அளவுக்கான கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனால் நம்ம இத்தனை வருஷம் டீச் பண்ணது தான், நம்ம படித்தது தான், அதை கொஸ்டினாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிற இடத்துல இருந்து கூட கொஸ்டின்ஸ் எடுத்து ஓகே இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாமே ஒரு இதாக இருந்தது. அடுத்தது நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எதுக்காவது ஆன்சர் தெரியலனா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா இப்போ எடுத்துருக்க ரீசெண்ட் கொஸ்டின்ஸில் எல்லாமே ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க, தெரியாத கொஸ்டினுக்கு வேறு எதுவும் கொடுக்கல. அப்போ ஒமிட் பண்ணுறது, இந்த ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணுறது, இது எல்லாமே அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸை பாருங்கள். 4 ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஆன்சர்ஸில் எது ரிலவெண்ட்டாக இல்லையோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2ல் எது செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா ஏடி இருக்கும். நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதில் ஏடி தான் ஆப்ஷன்ஸே இருக்கும். இல்லை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அதில் வேறு மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஏடியில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஆள் மனசு எங்கேயாவது படிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்று, நான் நிறைய இடத்துல நாங்கள் எல்லாருமே என்னென்னா ஒரு ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஜனவரியில் எக்ஸாம்னு சொன்னாங்க, திடீர்னு பிப்ரவரின்னு மாற்றிட்டாங்க. ஒரு 4-5 நாள் அப்படியே இதாகிடுச்சு, எங்களுடைய ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிருச்சு. செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தால் அப்படியே பிரேக் போட்டு நின்ன மாதிரி நின்றுச்சு. அதுக்கப்புறமும் நம்ம டீச்சர்ஸ் தான் எல்லாமே, முனுசாமி சார் ஆகட்டும், சண்முகம் சார் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப மோட்டிவ் பண்ணி அடுத்தது கொண்டு வந்தாங்க. 2வது என்ன மோட்டிவ் பண்ணது, நான் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போகிறோம், அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாது. நாம ரோட்டில் நடந்து போகிறோம், அவங்களும் நடந்து போகிறாங்க.
அதாவது சார் இதுக்கு முன்னாடி ஹெச்எம் சார் எல்லாம் இருந்தாங்க, வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும், உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உள்ளே இருக்கிற கஷ்டத்தை. வெளியே இருந்து பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம். அவங்களோட கழுத்துலலாம், லேடிஸ் கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா சார் பட்டையாக செயின் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களாம் அச்சீவ் பண்ணாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், நம்ம சைடு திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம அங்கே போகணும் அப்படின்னா இந்த வழி தான் நமக்கு கரெக்டான வழி. அப்போ அந்த வழியை விடாமல் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுரும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதுக்காகவே படிக்க ஆரம்பித்தோம். கவின் சொன்னார், இந்த இடம் தான் வந்துட்டு நாங்கள் படுத்து தூங்குற இடம்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு மேட் இருக்கும், எடுத்து விரித்து போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் உருண்டுட்டு பிறண்டுட்டு இருப்போம். எதாக இருந்தாலும் இந்த போர்டு தான், போர்டில் எழுதி பார்ப்போம், அதையவே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், சொல்லி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், அதை அப்படியே கொண்டு போவோம். எங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற எங்களுடைய கொலீக்ஸ் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அருள் சார் ஆகட்டும். எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, எங்கள் கூட இருந்த ரமேஷ் சார் வந்துட்டு எங்கள் கூட இங்கே வர முடியல. அவரது கொஞ்சம் மார்க் குறைஞ்சதுனால அவரால் வர முடியல. இருந்தாலும் கடவுள் ஒன்றை வந்துட்டு விலைக்கு வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இதை விட பெருசாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. அருள் சார் ஆகட்டும், கவின் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும், எல்லாருமே, அந்தோனி சார்லேருந்து சரவணன் சார் மறந்துட்டோம். சரவணன் சார் இருந்தார், அவரும் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணார். சுனிதா, அந்த சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் ஆகட்டும், எல்லாருமே இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நமக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டிவ்னா இப்போ நாங்கள் வந்துட்டு சார் கொடுக்குறாங்கன்னா அந்த மெட்டீரியலை படிப்போம். அதில் டவுட் வந்துச்சு அப்படின்னா சார்கிட்ட எப்பயுமே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற தயக்கம் இப்போவும் எனக்கு இருக்குது. நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட டைரெக்டாக போயிட்டு டவுட் கேட்கணும் அப்படின்னா அது இப்போவும் எனக்கு இருக்குது. எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட டைரெக்டாக டவுட் கேட்கணும் அப்படின்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ டவுட் வந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்போம். அவங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னோம்னா வித்தின் ½ ஹவரில் எந்த புக்கில் இருந்தாலும் சரி ரெஃபர் பண்ணி எங்களுக்காக சொன்னாங்க. நாங்கள் அம்மா இது மாதிரி இது ஒரு டவுட் இருக்குமா பார்த்து சொல்லுமா அப்படின்னா எங்களுக்கு பிடிஎஃப்லேருந்து எல்லாத்தையும் சென்ட் பண்ணி அங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரியலி தேங்க்ஸ் ஸ்வேதா அண்ட் சௌந்தர்யா, சுனில் கானோ. கண்டிப்பாக என்னென்னா ஒருத்தங்க மேலே ஏறி வராங்கன்னா படி அப்படிங்கிறது ஒரு படியில் ஏறி வரதில்லை. ஒரு காலை இங்கே வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணியெல்லாம் மேலே வந்துட முடியாது. நிறைய படி இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப் யார் அப்படின்னா நீங்களும் தான். கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு துணையாக இருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி அருள் சார், உங்களுக்கும் செந்தில் சார் ஆகட்டும், கவின், எல்லாருமே, வள்ளி மேடம், திவ்யா சிஸ்டர், எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்குமே இப்போது எங்களுக்குள்ளார இருந்த காம்படிஷன் என்ன அப்படின்னா, காம்படிஷன் சொல்ல முடியாது, காம்படிஷனே வச்சுக்கலாம்ல சார். என்ன அப்படின்னா அந்த மார்க் சொல்லும் போது எங்களுக்குள்ளார ஒரு படபடப்பு வரும். ஐயோ நம்மளது எவ்வளோ மார்க் வரும் எல்லாம் சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா இதெல்லாம் மார்க் கிடையாது, இதில் வரணும். அந்த ஃபைனலாக நம்மளுடைய சிவி லிஸ்ட்டில் ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்டில் வரக்கூடிய மார்க்கு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட் எழுத முடிச்சும் போது அந்த ஃபியர் கண்டிப்பாக நாங்கள் அனுபவித்தோம். அந்த ஃபியரை இது கடைசி வரைக்குமே வந்துட்டு தான் இருந்தது. எங்களுக்கு நிறைய இது வந்துகிட்டே இருந்தது. ஸ்பீட் பிரேக் மாதிரி நிறைய அந்த கேஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயத்திலே தான் இது வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு வழியில் லைஃப் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் நிறைய விதத்தில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னால் அப்படியே கொண்டு வர முடியல, ஒரு ஃப்ளோ எங்கேயோ கட் ஆகுது, இங்கேருந்து அங்கே டைவர்ட் ஆகிறேன். சரி, ஓகே. எனிவே இது ஃபஸ்ட்டு இங்கே வந்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு முனுசாமி சாருக்கும், சண்முக சுந்தரம் சாருக்கும், சண்முகநாதன் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பாக என்ன அப்படின்னா இது இன்ஸ்டியூட்டாக மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா, மணி பேஸ்டு இன்ஸ்டியூட்டாக இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்திருப்போமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும் சார். கண்டிப்பாக அந்த மணி பேஸ்டு இன்ஸ்டியூட்டாக இது இல்லை. அதில் 100% என்னால் சொல்ல முடியும், 100 இல்லை 200% கூட என்னால் சொல்ல முடியும். இது சர்வீஸ் பேஸ்டு இன்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் நின்று பேச முடியுது. அதே மாதிரி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் வாயில் சொல்லலை, மனசார சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க நடந்துக்கிட்ட முறைகள்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக சார் உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க சார். லைஃப் லாங் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கீழ்த்தட்டு மக்களாக தான் இருப்பாங்க.
அவங்கள கண்டிப்பாக மேலே கொண்டு வரத்துக்கு உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக தொடரணும் சார். நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இதோட பிரேக் ஆகக்கூடாது சார். இந்த இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் எங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக எங்களை இது பண்ணணும் சார், இன்வைட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, ஐயோ இவங்க ஃபோன் பண்ணி பேசலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அது பயம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஐயோ எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி தான் சார். அதனால தான் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். அது அப்படி தான் வரும். அது அந்த மாதிரி நான் வளர்ந்ததுனால எனக்கு என்னமோ தெரியல, அந்த இதை நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்ல முடியறதில்ல. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை மேலே கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது ரெண்டாவதாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய ஃபேமிலிஸ்க்கு. நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கால்பர் வருது அப்படின்னு சொல்லும் போது, நான் இது மாதிரி வேலைக்கு போகல, நின்றுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் ஒய்ஃப் வந்துட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொரோனா டைமில் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம், அப்போ வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணலையா, 3 மாதத்தில் என்ன முழுகிட போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னோட அம்மாவும் வந்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன், வீட்டை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு வேலையை போயிட்டு படி, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னாங்க. அவங்களுடைய அந்த இது கண்டிப்பாக அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சேன். என் மேலே வச்சுருக்கிற நம்பி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டது, நாம் மேலே வரணும் அப்படின்னா விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது போதாது. நான் நிறைய பேசுவேன் கூட இருக்கிறவங்ககிட்ட, ஆனால் இங்கே வந்துட்டு நான் அதிகமாக பேசவே இல்லை. நான் பேசுனது அப்படிங்கிறது ஒரு 4-5 பேர்கிட்ட மட்டும்தான் அதிகமாக பேசியிருப்பேன். அதுவும் திவ்யா சிஸ்டர்கிட்ட ஒரு 4-5 வார்த்தை சேர்ந்து பேசியிருப்பேன். வள்ளி சிஸ்டர்கிட்ட அது கூட பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு போயிடுச்சு அப்படின்னா மனசு நிறைய பட்டுட்டோம். ஸ்கூல் லைஃப்பில் எல்லாமே பட்டதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, யார்கிட்டையும் நம்ம பேச வேணாம், நம்ம வேலையை உண்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். அதனாலேயே இதாகிடுச்சு. எல்லாரும் ஆனால் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம கேட்கும்போது அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு, சிஸ்டர் இது வேணும் அது வேணும்னு சொன்னாலும் சரி, எந்த இதுவும் இல்லாமல் சார் அனுப்புகிறேங்க சார், பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாகட்டும், அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். மெயின் திங் என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதே அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, பிஜி ஆகட்டும் யூஜி ஆகட்டும் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். நீ முன்னாடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது 100% போடுங்க. கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க் நீ கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் நான் தூக்கிட்டு கொண்டு போயிட்டு மேலே உட்கார வச்சிடும். அதில் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது யார் யாரும் இருக்குது மேடம்? ஒரு 2 நிமிஷம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னோடய பேர் சாந்தி. நான் வந்து போச்சம்பள்ளி. நான் வந்து கடைசி ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வந்தேன். ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். இந்த சென்டர் வந்து எனக்கு முன்னாடியே அதை யூடியூப்லலாம் பார்க்கும்போது பார்த்தேன் சார். மற்றபடி யாரும் சொல்லியோ மற்றபடி அப்படிலாம் நான் வரல. யூடியூப்பில் பார்க்கும்போது உங்கள் வீடியோஸ் தான் வரும், பார்ப்பேன். நல்லா இருந்தது. அதனால் இது எங்கே இருக்குன்னு அப்படின்னு நான் இந்த சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மந்த்ஸுக்கு முன்னாடி பிஃபோராகவே நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் வர முடியல, ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால வர முடியல. ஆனால் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் அந்த பயம் வந்துச்சு, ஐயோ படிக்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். உண்மையாலுமே நல்லா இருந்தது சார். உங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் தான் வச்சு தான் நான் படித்தேன். மற்றபடிக்கு நான் ரெகுலர் கிளாஸ்லாம் நான் ஒன்று கூட அட்டன் பண்ணேன் சார். உங்களோட ஆன்லைன் கிளாஸ் மூலியமாகவே பார்த்து எல்லாமே படிச்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கொஷின்ஸ்லாம் ரொம்ப நல்ல கொஷின்ஸு தான் தயார் பண்ணி கொடுத்தீங்க எங்களுக்கு. அவ்வளோ மோஸ்ட்டாக 2000 கொஷின்ஸு எங்களை ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்க. அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த கொஷின் மூலிமா தான் ஈவன் நான் பாஸ் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நான் ஆர்டர் பண்ணியிருந்தாலையும் உங்களோட மோட்டிவேஷன், அந்த தூண்டுதல், கொஷின்ஸு, எக்ஸாம் வச்சது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார்.
தேங்க்யூ சார். எக்ஸாம் எப்படி எழுதணும்னு கடைசி டைமில் சொன்னீங்க. உண்மையாகவே அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அது கடைசி டைமில் எவ்வளோ எக்ஸாம் எழுதினாலும் கடைசி நேரங்களில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு OMR ஷீட்டு ஃபில் பண்ணுறதுல தான் மிஸ்டேக் ஆகிடும் நிறைய பேருக்கு. அதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்க எங்களுக்கு. டைம் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கணும். டைம் பத்தலை, கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலைன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் சார். 180 கொஷின்ஸில் ஒரு 150 கொஷின் ஷேட் பண்ணிட்டேன். ஒரு 30 கொஷின்ஸு தெரியல எனக்கு. சரி என்ன பண்ணேன், டக்குன்னு 10 மினிட்ஸ் தான் இருந்தது, மட எல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டேன் சார். அதனால் இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்ததில் ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் கடைசி டைமில் நீங்கள் கொடுத்த டிப்ஸு. அதே மாதிரி உங்கள் கிளாஸு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஒரு சின்ன டாபிக் கூட நிறைய வீடியோஸ் இருந்தது சார் உங்களோடது. ஆனால் என்னால் பார்க்க முடியல சார். உண்மையாலுமே நிறைய வீடியோஸ் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா டைம் பத்தலை, வீடியோஸ் பார்த்து படிக்க முடியல என்னால். அதனால் புக்லேயே கோத்ரூ பண்ணிக்கிட்டேன் நான். பயன்படுத்திக்கிட்டேன் சார். உண்மையாகவே உங்கள் கிளாஸஸ்ஸு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் கண்டக்டர் சார். அவர் வீட்டிலே இருக்க மாட்டார். நான் எக்ஸாம் படிக்கிற நேரத்தில் தான் மெயினாக அது 2 ரூட்டீன் 3 ரூட்டீன் போயிடுவார். வீட்டிலே இருக்க மாட்டார். எங்கள் பாப்பா +2 போன வருஷம் 11th, இந்த வருஷம் +2. அவளுக்கும் காலையிலே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போயிடுவேன் சார். ஸ்கூல் போயிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ படிப்பேன். ஒரு 15 days லீவ் போட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபலி லீவ் வந்துச்சு. திரும்பியும் ஸ்கூல் போனேன். திரும்பியும் ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணது. அந்த டைம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக. எக்ஸாம் தள்ளி போட்டதுனால அந்த டைமில் தான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 8 days CL போட்டு அந்த டைமில் படித்தேன் சார். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் கொஷின்ஸ் எல்லாம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். டீச்சிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு 2000 முடிச்சிட்டேன் BScன்றதை. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஃபேமிலியோடு செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா 10 வருஷம் கழிச்சு திடீர்னு எங்கள் வீட்டுக்கார ஒரு நாள் நீ டீச்சர் ஆகிடு, ஏன் படிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க தான் படிக்க வச்சாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் திருப்பி வந்து வீட்டில் எது பண்ணாலும் சரி எனக்கு நல்ல மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதில் வந்து மாற்றமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீ பண்ணு, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அன்றைக்கே அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் என்னென்னா நான் வந்து பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து வேறு புக்கு எல்லாம் படிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இருக்கும். ஆனால் எனக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஒரே ஒரு நாள் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். அப்போ இவங்களாம் பார்த்து பதில் சொல்கிறத பார்த்து என்னால் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா எனக்கு வந்து லேக் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதனால் நான் கிளாஸ்க்கே வரமாட்டேன். மோஸ்ட்லி கிளாஸ் பார்க்க போனால் நம்மளோட கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒன்லி உங்கள் வீடியோஸும் தான் சார் பார்ப்பேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாவே எனக்கு பயம், அதுலேயும் சம்முனாவே பயம். ஆனால் நீங்கள் வந்து அந்த சம்மெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுன்றதை நீங்கள் சொன்னீங்க சார். நிஜமாகவே உங்கள் கிளாஸில் நான் ஒரே ஒரு நாள் இடையில டெஸ்ட்டுக்கு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் அங்கே உட்காந்து சொல்லிட்டு போனேன், சார் உங்களோட வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது. நான் உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக வந்து சொல்லிட்டு போனேன். ஏன்னா அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாவே எனக்கு பயம். ஏன்னா அந்த சம் தான் என்ன எவ்வளோ போட்டாலும் சும்மா 4 ஆகலாம் எப்படி எடுக்கிறது, ஆன்டில் அது எப்படி இருக்குது, இவ்வளோ நாள் கழிச்சு நான் எதை பார்க்குறது அப்படின்றதெல்லாம் யோசிக்க முடியறது என்னால். அதனால் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களால் மட்டும்தான் நான் வந்து போனேன்றதே சொல்லலாம். இன்னொன்று வந்து சார் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் டைம் எப்படின்னா 10 to 7 ஒரு நாள் கூட லீவு தர மாட்டாங்க. எல்லாமே எமர்ஜென்சின்ட்டு சமயத்தில் 7 ஆகுமே ஒழிய நான் 7 மணிக்கு முன்னாடி நான் ஒரு நாள் கூட பஞ்ச் பண்ணிட்டு வந்தது கிடையாது. அதே மாதிரி நான் வந்து 7:30 மணிக்கு உட்காந்தேன்னா வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து பையன் உள்பட வந்து எல்லாருமே எனக்கு நான் எழுந்திரிச்சு லைட்டு போட்டேன்னா எனக்கு முன்னாடி போய் டீ போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என் பையனும் என் ஹஸ்பண்டும். அண்ட் மோர் ஆல்சோ என்னோட மாமியாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சமயத்தில் நான் வந்து படிக்கணுன்னா அவங்க பாட்டுக்கு சமைச்சிருவாங்க. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வீடியோஸ் உங்கள்கிட்ட நான் அனுப்பும்போது உங்கள்கிட்ட எனக்கு அந்த உள்ளார போய் படிக்கிறது எனக்கு எப்படியும் தெரியல. நைட்டு 12 மணிக்கு நான் உட்காந்தேன்னா எனக்கு வந்து நான் ஃபோனும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் பையனும் இல்லை வீட்டில். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கும்போது ஒரு நாள் 12 மணிக்கு இவருக்கு வந்து மெசேஜ் போடுறேன், எனக்கு வந்து பிடிஎஃபாக நீங்கள் கொஸ்டின் அனுப்பினா தான் நான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். மறுநாள் காலைல கால் பண்ணேன்.
உடனே எல்லா கொஸ்டினுமே எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மில் அனுப்பிச்சி விட்ருவார். அடுத்த நாள் உடனே அனுப்பிச்சி விட்ருவார். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷன் சூப்பர் சார். நீங்கள் கொஸ்டின் டிஸ்கஷன் செம்மையாக பண்ணீங்க. அந்த மாதிரி எந்த சென்டர்லையுமே நான் பார்த்தல. இதுக்கு முன்னாடி ஒரு சென்டர் போயிடுக்கேன். நான் அன்றைக்கி கூட இவர்கிட்ட சொன்னேன், 2 நாள் தான் வாரத்தில் நான் லீவு போட்டுட்டு தான் போகிற மாதிரி வரும், எனக்கு லீவு தரதில்லை. அதனால் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பி எழுதி வந்துட்டேன். திருப்பி சிவி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ்னால தான் அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மித்தபடி நான் வந்து எல்லோரும் மாதிரியும் நான் வந்து புக்கு வச்சு படித்தேன், லைப்ரரி போய் படித்தேன். எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை புக்கு வாங்கினேன். ஏன்னா என் புக்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. 2000 முடிஞ்சிருச்சு. உங்களோட வீடியோஸும் நானாக நோட்ஸ் எடுப்பேன், நானாக படிப்பேன், நானாக பண்ணுவேன். அப்புறம் என் பையன் அவன் வந்து ஒரு நீட்டுக்கு யாரோ ஃப்ரெண்டு வச்சுருந்தான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தான், 12th புக்கு. அந்த புக்கும் உங்களோட வீடியோஸ் மட்டும்தான் சார் வச்சு படித்தேன். நீங்கள் நான் செலக்ட் ஆகின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார்.